ஆக்சுவலி என்னன்னா நம்ம சினிமாக்காக ஒரு சில விஷயத்த கம்மி பண்ணோம். அதாவது ஒரிஜினலா ராவா சொல்ல முடியும். நான் கூட சாப்பாடுலாம் கம்மி பண்ணோம். கம்மி நான் கூட அதுவும் கம்மி பண்ணிருக்கேங்க. அப்படியா? ஒரு பெரிய ஃபுட்டிய கொண்டு வந்து கம்மி பண்ண, அது வேற விஷயம். அப்புறமா சொல்றேன். அது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஏபிஜின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து கார்டியாக், அதாவது ஹார்ட் ஆபரேஷன் வச்சுக்கோங்களேன். சோ வந்து சொல்லுங்க, எங்களுக்கு சிஏஜி தான் தெரியும். சிஏபிஜி வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன். அது வந்து இப்போ நம்ம டாக்டர்ஸ்குள்ள பேசுறப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சிஏபிஜி பண்ணிக்கலாம் அது அப்படி இப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் அதை வந்து நாங்கள் சிஏபிஜி இப்படி இருக்கு, நான் ஹார்ட்டை சுற்றி இப்படி ஒரு கிராஃப்ட் இப்படிலாம் வந்து ஒரு இன்னொரு டாக்டர் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஆனால் அது மக்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் கான்வர்சேஷன் வந்துட்டு மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்லேயே முடிஞ்சிடும். அந்த டெர்மினாலஜிஸை தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் வந்து டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் பேசுகிறப்போ அப்படி பேச மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் வந்து நாங்கள் காசினோமா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் டிஷ்யூஸ் இருக்குன்னா டப்புன்னு பார்த்து போடுங்க. அப்போ நான் உட்காந்து கேன்சர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், காசினோமான்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மெடிக்கல் படிக்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் புரியணும். ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் தானே நம்ம டார்கெட் பண்ணுறோம், டாக்டர்ஸ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கும் புரியாமல் நம்ம பண்ணோம்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓகே ஃபைன், நம்ம அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆமாம்.